எல்லா புகழும் இறைவனுக்கே, எல்லா புகழும் இறைவனுக்கே என்று என் உரை ஆரம்பம் செய்கின்றேன். என்னடா ஆட்டோவை காட்டுறோம், நைட்டில் ரோட்டை காட்டுறோம், என்ன தான் இவங்க சொல்ல போகிறாங்க அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க தானே? கண்டிப்பாக நினைப்பீங்க. ஏதோ ஒன்று சொல்ல போகிறானோ அப்படின்ற எண்ணம் உங்களுக்கு வந்திருக்கும். நாங்கள் உண்மையை சொல்ல போகிறோம், உண்மையை மட்டும் சொல்ல போகிறோம். அந்த அடிப்படையில் இன்றைக்கி இரவு நேரமாக இருந்தாலும் சமுதாய பணிக்காக நாங்கள் கிளம்பி போயிட்டு இருக்கிறோம். அந்த சகோதர சகோதரிகளுக்கு பள்ளிப்படை ஆட்டோ மக்கள் நற்பணி சங்கத்தின் சார்பாக இரவு பொழுது, இந்த இரவு பொழுதில் சமுதாய பணி செய்ய வந்திருக்கிறோம். இது என்ன ஊருன்னா திருவாசலடியில் நம்ம ராஜவேலனை சந்திக்க வந்திருக்கிறோம். அவங்களுக்கு தூக்கம் வந்துச்சா இல்லையோ தெரியல, எங்களுக்கு தூக்கமே வரல. நம்ம வர வாக்கு கொடுத்துட்டு வந்துட்டோம், அவங்க ஜாமான் வாங்கி தரணும்னு சொல்லிட்டு. ஏன்னா நான் காலம் கடந்துக்கிட்டே இருக்கேன், அவங்க ஏதாவது வியாபாரம் பண்ணினாங்களா இல்லையா, ஜாமான் வாங்கி போட்டாங்களா தெரியலையே அப்படின்னு சொல்லி ஒரு கவலை இருந்துச்சு எங்கள் மனசுக்குள்ளே. அந்த கவலையை போக்குற வண்ணமாக இன்றைக்கி நாங்கள் அந்த ஜாமானை வாங்கிட்டு வந்து இன்றைக்கி ஒப்படைச்சிருக்கிறோம். சகோதர சகோதரியோட பொருளாதாரம் கொடுத்த சகோதர சகோதரியோட ஒத்துழைப்போட எங்கள் சகோதரர்கள் சொன்ன கொடுத்த பொருளாதாரத்தோட சேர்த்து அவங்களுக்கு ஜாமான் வாங்கிட்டு வந்து கொடுத்துருக்குறோம். நீங்கள் அவங்களுக்காக பிரார்த்தனை செய்யுங்க. இப்போ நம்ம ராஜவேல் அண்ணா இதை பற்றி பேசுவாங்க. அனைவருக்கும் வணக்கம். என் பேர் ராஜவேல். நான் ஒரு கால் முடியாத மாற்றுத்திறனாளி. எனக்கு ஒரு கால் விபத்தில் இழந்து விட்டது. என்னுடைய குடும்பம் ரொம்ப வாழ்வாதாரம் பாதிக்காக இந்த நல்ல உள்ளங்கள் அனைவரும் சேர்ந்து நான் ஒரு கடையை பொட்டி கடை வச்சு நடத்தினேன். அந்த கடையில் எந்த ஜாமானும் இல்லை. இந்த கடைக்கு பொருள் வாங்கி கொடுத்து என் குடும்பத்தை காப்பாற்ற ரொம்ப சந்தோஷமாக ஜாமானை நிறைய வாங்கி கொடுத்து எனக்கு உதவி பண்ணுறாங்க. அவங்க மேலும் மேலும் இன்னும் எனக்கு உதவி பண்ணணும். என்ன மாரி காலில் மாற்றுத்திறனாளிக்கு அனைத்து பேருக்கும் இன்னும் உதவுமாறு வந்து உங்களை அனைவரும் கேட்டுக்கொள் நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம். இப்போ ராஜவேலண்டா, இப்போ உங்களோட கோரிக்கை முதல்ல யார்கிட்ட வச்சிங்க? என்னுடைய கோரிக்கை வந்து என்னுடைய உயிர் நண்பர் ராஜிக்கிட்ட தான் என்னுடைய கோரிக்கை. ராஜா, நீங்கள் யார்கிட்ட கோரிக்கை வச்சிங்க? ஜெகன்கிட்ட சொன்னேன். ஜெகன் மூலயமா உங்களுக்கு ஜெகன் வந்து எதில் இருக்கார், எந்த சங்கத்தில் இருக்கார்? பள்ளிப்படை ஆட்டம். அது மூலியமா தான் இப்போ மிகப்பெரிய ஒரு நெட்வொர்க் கிடைச்சிது. இப்போ ஒரு ஆட்டோ சங்கத்து மூலியமா தான் இவ்வளோ படிக்கணும். நான் இன்னைக்கு வந்து பார்க்க கூட அந்த ஒரு டப்பா மட்டும் தான் இருந்ததுங்க. எனக்கு மன வேதனை ஜெகன்கிட்ட சொன்னேன். ஜெகன் வந்து நாளைக்கு ஆட்டோ சங்கத்து மூலியமா நான் செஞ்சு தரோன்னு சொன்னாரு. நீங்க எதிர்பார்த்தீங்க? நான் எதிரே பார்க்கல. நான் சும்மா எதுவுமே ஒரு 10 மணிக்கு 2 பேருக்கு பால் கொடுத்துட்டு படுத்துருவேன். என்னுடைய நண்பர், உயிர் நண்பர், எனக்கு பக்கத்து கிராமத்தில் என் நண்பர் ராஜி வந்து இந்த மாதிரி எனக்கு உங்க மேல ரொம்ப அக்கறையோட செயல்பட்டுருக்காங்க. எனக்கு எல்லாமே 2 பேரும் சரி. ரொம்ப ரொம்ப ஜெகன் வந்து எங்களுக்கு ஃபோன் அடிச்சுட்டே இருந்தாரு. ஜாமான் வாங்கி கொடுத்துருவேன். அவங்க ராஜியால எனக்கு ரொம்ப ஒத்துழைப்பு கொடுத்தது ஜெகன். ரொம்ப சந்தோஷம். இவங்க 2 பேருக்கு நீங்க உண்மையுமே நாங்களாம் கிடையாது, நாங்களாம் சீனே கிடையாது. இவங்க 2 பேர் தான் முக்கியமானவங்க. ஏன்னா இதோட அந்த சகோதர சகோதரி முக்கியமானவங்க. உங்களுக்கு அந்த மாற்று காலுக்கான ஏற்பாடு பண்ணிட்டோம், அதுவும் உங்களுக்கு கிடைச்சிரும். அந்த உதவியை நம்ம செஞ்சு கொடுத்துருவோம். அப்புறம் அடுத்த கட்ட நடவடிக்கையை உங்களுக்கு ஸ்கூட்டி பெப்பு கேட்டிருக்கீங்க, அதுக்கான முயற்சியை நம்ம பண்ணி கொடுக்குறோம். இப்படி ஸ்டெப்பாக நம்மளால் என்ன முடியுமோ செய்கிறோம். எங்களோட ஒரே ஒரு ஆசை, எங்களுக்கு உங்கள்கிட்ட கேட்குற ஒரே ஒரு ஆசை, இந்த பொருளை வச்சு நீங்கள் இன்னும் மேன்மை அடையணும். அடுத்தப்பட பார்க்கும்போது பெரிய மல்லிகை கடையாக இருக்கணும். உண்மையிலே பெருசாக நன்றி. எனக்கு அதுதான் எங்களுக்கு அதான் சந்தோஷம். எங்கள் அனைவருக்கும் சந்தோஷமே அதுதான். இதை மேன்மைப்படுத்திட்டீங்கன்னா போதும். இன்னும் வேற ஏதாவது உதவினா சொல்லுங்க, எங்களால முடிஞ்சது. வேற எந்த புகழுக்கும் பேருக்குமே கிடையாது. இறைவனோட எல்லாத்துக்கும் கிடைக்கட்டும் அப்படின்னு சொல்லுங்க. நன்றி தானே. நீங்க ஏதாவது பேசுறீங்களா ஜெகன்? இல்ல அந்த அளவுக்கு செஞ்சது ரொம்ப சந்தோஷம். ஜெகன் ஒரு டாபிக் பேசுங்க. நீங்க பேசுங்க. ரொம்ப செஞ்சது ரொம்ப சந்தோஷம். வீடியோ ஓகே. ராஜவேல், ஜெகனுக்கு ஏதாச்சும் நீங்கள் நன்றி சொல்கிறீங்களா? எதுவும் வேணாண்ணா, எனக்கு செஞ்சதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷம். இன்னும் மேற்கொண்டு அந்த காலை மட்டும் செஞ்சுட்டுன்னா அது இன்னும் ரொம்ப சந்தோஷம். உயிர் நண்பர் ராஜி உதவியால் அவங்களுடைய நண்பர் ஜெகன் மூலயமா எனக்கு இந்த உதவி பள்ளிப்படை ஆட்டோ சங்கம் சேர்த்துக்கு ஆட்டோ சங்கம் செயலாளராக இருக்கும் ஜெகன் அவர்களுக்கு எங்கள் குடும்பத்தின் சார்பாக என்னுடைய சார்பாகவும் அவருக்கு கோடான கோடி நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். எங்களுக்கு கடைக்கு ஜாமான் அவரால் தான் அந்த ஜாமான் வந்தது. இன்னும் கொஞ்சம் மேற்படுத்திங்கன்னா இதை கொஞ்சம் இதை வச்சு கொஞ்சம் டெவலப் பண்ணுங்க. சரி, உங்களுக்கு பயனுள்ளதான